இயேசு பிறந்தப்ப பச்சிளம் குழந்தைகள் கொல்லப்பட்டது வரலாறா? கிறிஸ்மஸ் கதையில ஒரு சோகமான பக்கம் இருக்கு. ஏரோது ராஜா பெத்லஹேம்ல இருந்த 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகளை கொல்ல உத்தரவிட்டான். இது பைபிள்ல மட்டும்தான் இருக்கா? வரலாற்றுல நடந்ததா? ரோம வரலாற்று ஆசிரியர்கள் யாரும் இதை பத்தி தனியா குறிப்பிடல. காரணம், பெத்லகேம் மிக சிறிய கிராமம். அங்க ஒருவேளை 10 அல்லது 20 குழந்தைகள் தான் இருந்திருக்கலாம். ஒரு பேரரசுல ஒரு சின்ன செய்தி. ஆனா ஏரோது ராஜாவின் குணத்தை பத்தி வரலாறு சொல்லுது. அவன் சந்தேகத்தினால தன் சொந்த மனைவியையும் மகன்களையுமே கொன்றவன். அதிகாரம் போகும்ங்கிற பயத்துல அவன் எதையும் செய்வான். அதனால இந்த சம்பவம் வரலாற்று ரீதியாக சாத்தியமே. ஏன் கடவுள் இதை தடுக்கல? இது ஒரு கஷ்டமான கேள்வி. ஆனா ஒன்னு புரியுது. இயேசு ஒரு சொகுசான பாதுகாப்பான உலகத்திற்கு வரல. மரணமும் அநீதியும் அழுகையும் நிறைந்த இந்த கொடூரமான உலகத்திற்கு தான் வந்தார். துன்பப்படுகிறவர்களுக்கு தூரமா அவர் நிக்கல. அந்த துன்பத்தின் மத்தியிலேயும் அவர் பாதுகாக்கப்பட்டார். ஏன்னா அவருடைய நோக்கம் சிலுவையில் உயிரை கொடுப்பது. அவர் நம்ம வலியோட பங்கு கொள்கிறார். உலகத்துல அநீதி இருக்கலாம், ஆனா இறுதியில வெற்றி இயேசுக்கே. நம்புங்கள். எகிப்துக்கு ஓடிய இந்த அகதிகள் யார்? இன்னைக்கு செய்திகளில் அகதிகளை பற்றி பார்க்குறோம். போர் காரணமாக நாட்டை விட்டு ஓடுற மக்கள். உங்களுக்கு தெரியுமா, கடவுளின் குமாரன் இயேசுவும் ஒரு அகதியாக, ரெஃப்யூஜியாக வாழ்ந்தவர் தான். ஏரோது கொலை செய்ய தேடினப்ப யோசேப்பு குடும்பத்தோட எகிப்துக்கு தப்பிச்சு போனார். பழைய ஏற்பாட்டில் பஞ்சம் வந்தப்ப யாக்கோபு குடும்பம் எகிப்துக்கு போச்சு. அதற்கப்புறம் மோசே அவர்களை மீட்டு கொண்டு வந்தார். மத்தேயு இதை குறிப்பிடும்போது எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன்னு சொல்றாரு. அதாவது இஸ்ரவேல் மக்களின் வரலாற்றை இயேசு மீண்டும் வாழ்ந்து காட்டுகிறார். ஆனால் இந்த முறை தோல்வி இல்லாமல் ஜெயம் எடுக்கிறார். இடம் இல்லாமல் மொழி தெரியாத தேசத்தில் உயிருக்கு பயந்து ஓடின அந்த உணர்வு இயேசுவுக்கு தெரியும். இன்னைக்கு யாரெல்லாம் வீடு இல்லாமல் பாதுகாப்பு இல்லாமல் தவிக்கிறாங்களோ அவங்க பக்கம் இயேசு நிற்கிறாரு. நாம் சொகுசாக வீட்டில் இருக்கும்போது இல்லாதவங்கள பற்றி கொஞ்சம் நினச்சி பார்க்கணுங்க. அகதிகளையும் அந்நியர்களையும் நேசிக்கிறது தான் கிறிஸ்தவ பண்பு. ஏன்னா நம்ம ஆண்டவரும் ஒரு அகதி தான். அடுத்த முறை ஒரு ஏழையையோ அந்நியரையோ பார்க்கும்போது அவங்க முகத்தில் இயேசுவை பார்க்க மறக்காதீங்க. இயேசுவுக்கு எதுக்கு சுத்திகரிப்பு? இயேசு கடவுள் தானே. அவருக்கு எதுக்கு சட்டம், எதுக்கு சடங்கு? ஆனா லூக்கா சுவிசேஷம் அவங்க மோசேயின் சட்டப்படி எல்லாத்தையும் செஞ்சாங்கன்னு அழுத்தமா சொல்லுது. அதுவும் முக்கியமா சுத்திகரிப்பு சடங்கு. யூத முறைப்படி குழந்தை பிறந்தா எருசலேம் ஆலயத்துக்கு போய் பலி செலுத்தணும். பணக்காரங்க ஆடு கொடுப்பாங்க, ஏழைங்க புறா கொடுப்பாங்க. யோசேப்பு ஏழைங்கிறதுனால 2 புறாக்களை கொண்டு வந்தார். கலாத்தியர் 4:4 சொல்லுது, காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்துக்கு கீழானவரும் ஆகிய தன் குமாரனை தேவன் அனுப்பினார். அதாவது சட்டத்தை உடைக்க அவர் வரல. மனுஷன் உடைச்ச சட்டத்தை மனுஷனா வாழ்ந்து நிறைவேற்ற வந்தார். இயேசு நான் ஸ்பெஷல், எனக்கு ரூல்ஸ் கிடையாதுன்னு சொல்லல. சாதாரண மனுஷனா வரிசையில நின்றார். கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ் தான் அன்பின் அடையாளம். நம்ம பல நேரங்கள்ல வசதிக்கு ஏத்த மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு கடவுள் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா இயேசுவோட வாழ்க்கை, இயேசுவோட வழி தாழ்மையின் வழி, கீழ்ப்படிதலின் வழி. அந்த வழிதான் சிலுவை வரைக்கும் அவரை கொண்டு போச்சு. கடவுளுக்கு கீழ்ப்படிவது பாரம் இல்லை, அதுதான் ஆசீர்வாதம். இயேசுவை போல நாமும் நடப்போம். ஒரு குழந்தைக்கு இப்படியா விசித்திரமான பரிசுகள் கொடுப்பாங்க? பொதுவாக ஒரு குழந்தையை பார்க்க போனால் என்ன வாங்கிட்டு போவோம்? விளையாட்டு பொம்மை, துணிமணி, தங்கச் சங்கிலி போன்ற பொருட்களை வாங்கிட்டு போவோம்.
ஆனா சாஸ்திரிகள் கொண்டு வந்த 3 பரிசுகள்ல ஒன்று ரொம்ப விசித்திரமானது. அது வெள்ளை போலம், மிர். அது எதுக்கு பயன்படும் தெரியுமா? செத்து போனவங்கள அடக்கம் செய்ய பயன்படுத்துகிற வாசனை திரவியங்க. ஏன் ஒரு பச்சளம் குழந்தைக்கு பிணத்தை பூசுகிற தைலத்தை கொடுத்தாங்க? ஆரம்பகால சபை பிதாக்கள் இதுக்கு ஒரு ஆழமான விளக்கம் சொல்றாங்க. பொன், கோல்டு, இது ராஜாக்களுக்கு உரியது. இயேசு ராஜா என்பதை குறிக்க இந்த பொன்னை கொடுத்தாங்க. தூபவர்க்கம், பிராங்கின்சென்ஸ், இது தேவ ஆலயத்தில் ஆராதனைக்கு பயன்படுத்துறது. இயேசு கடவுள் என்பதை குறிக்க இதை கொடுத்தாங்க. வெள்ளை போல மிர், இது கசப்பான மூலிகை. இது இயேசுவின் மரணம் மற்றும் அடக்கத்தை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்றாங்க. அதாவது நீ ராஜாவாகவும் கடவுளாகவும் இருந்தாலும் மனுஷனா இறக்கிறதுக்காகவே பிறந்திருக்கன்னு தீர்க்க தரிசனமா அந்த பரிசு சொல்லுதுங்க. ஒவ்வொரு கிறிஸ்மஸ் கொண்டாடும் போதும் நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்போம். அந்த குழந்தை தொட்டிலில் படுத்திருக்கும் போதே சிலுவையின் நிழல் அவர் மேலே விழுந்துச்சு. நம்ம பாவத்திற்காக மரிக்கிறது தான் அவர் பிறந்ததோட நோக்கமே. வெள்ளை போலம் அதைத்தான் நினைப்பூட்டுது. நம்மை காப்பாற்ற தன் உயிரையே கொடுக்க வந்த அந்த அன்பை விட பெரிய பரிசு வேற எதுவும் இல்லைங்க. கிறிஸ்மஸ் மரத்தடியில், கிறிஸ்மஸ் ட்ரீக்கு கீழே இருக்கிற பரிசுகளை பார்க்கும் போதெல்லாம் கல்வாரி சிலுவையில் அவர் நமக்காக ஜீவன்கிற பரிசை கொடுத்தாரே, அதையும் நினச்சி பார்ப்போங்க. கிறிஸ்மஸ் எந்த எல்லைகளை உடைக்கும்? இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இயேசு பிறந்த அந்த காட்சியை முழுமையா பார்த்தா அங்க ஒரு அதிசயம் தெரியும். யாரெல்லாம் அங்க இருக்காங்க? ஒரு பக்கம் ஊர்ல இருந்த ஏழை மேய்ப்பர்கள், இன்னொரு பக்கம் தூர தேசத்துல இருந்து வந்த பணக்கார சாஸ்திரிகள், நடுவுல ஏழ்மையான தம்பதியர் யோசேப்பு மரியாள், யூதன், புறஜாதி, ஏழை, பணக்காரன், அறிவாளி, பாமரன், ஆண், பெண், இந்த எல்லா வித்தியாசங்களையும் இயேசுவின் பிறப்பு உடைச்சி போட்டுச்சு. எல்லாரும் ஒரே இடத்துல ஒரே குழந்தைய வணங்கினாங்க. சிலுவையில் அவர் செய்ய போகிற ஒப்புரவுக்கு இதுதான் ஆரம்பம். கிறிஸ்மஸ் ஒரு இணைப்பு பாலம், பிரிட்ஜ். நமக்கும் கடவுளுக்கும் இருந்த பகையை அது நீக்கியது. மனிதர்களுக்குள்ளே இருக்கிற பிரிவினையும் அது நீக்கினது. உங்க மனசுல யாருக்காவது இடம் இல்லாம இருக்கா? யாரையாவது பகைக்கிறீங்களா? இன்னைக்கு இயேசு பிறந்த நாள். அந்த பகையை மறந்து மன்னிப்போம். இயேசுவின் அன்பு எல்லையற்றது. நம்ம அன்பும் அப்படி இருக்கட்டும். எல்லோருக்கும் இடம் கொடுத்த அந்த தொழுவம் போல உங்க உள்ளமும் மாறட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி கிறிஸ்மஸ்.